Hello friends, welcome to my channel. இன்னைக்கு கருவாட்டு குழம்பு எப்படி வாசனையா நல்ல டேஸ்டா வைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது. வச்சிருக்கிற கருவாட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஓவர் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணா போதும். அதுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்படி ஃப்ரை பண்ணிட்டு குழம்பு வச்சா. பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து இடித்து வச்சுருக்கேன். 5 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இடித்து போட்டதுனால அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவத்தெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். 5 கத்திரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 முருங்கைக்காய் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக இருக்கிற அந்த மாவத்தெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த காயில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வதக்கணும்னா அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் சீக்கிரமே போயிடும். நல்லா குழம்பு வாசனையாகவும் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு ஆரஞ்சு பழ சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிடலாம். மாவத்தல் ஆட் பண்ணிடலாம். மாவத்தல் போடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் பச்சை வாடை போகிற வரை நம்ம அதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கருவாடை போட்டுடலாம். கருவாடை நல்லா வேகிற வரை குழம்பு அடுப்பில் இருக்கட்டும். குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.